2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் தென்காசியின் வாசுதேவநல்லூர், நெல்லை ராதாபுரம் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உடன்பிறப்பே வா என்ற தலைப்பில் 1-to-1 ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்க நாம் கேட்கலாம். பாரி கார்த்திக், விவரங்கள். தென்காசியின் வாசுதேவநல்லூர், நெல்லை ராதாபுரம் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளோடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உடன்பிறப்பே வா என்ற தலைப்பில் 1-to-1 ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். தொடர்ந்து அந்தந்த சட்டமன்ற தொகுதிகளின் பொறுப்பாளர்களோடு அவர் ஆலோசனை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் இன்றைய தினம் தென்காசியின் வாசுதேவநல்லூர், நெல்லை ராதாபுரம் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளோடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 1-to-1 ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். சட்டமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில் முதலமைச்சர் இந்த ஆலோசனையை மேற்கொண்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில் தென்காசியின் வாசுதேவநல்லூர், நெல்லை ராதாபுரம் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளோடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உடன்பிறப்பே வா என்ற தலைப்பில் 1-to-1 ஆலோசனை மேற்கொள்கிறார். விவரங்களை செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்க நாம் கேட்கலாம். பாரி கார்த்திக், விவரங்கள். வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை திமுக முன்கூட்டியே துவங்கி இருக்கும் நிலையில் முதற்கட்டமாக 100 தொகுதிகள், அதாவது 2021 சட்டமன்ற தேர்தலில் தோல்வியடைந்த தொகுதிகள், 2024 நாடாளுமன்ற தொகுதி தேர்தலின் போது குறைவாக வாக்கு பெற்ற தொகுதிகள் என்ற அடிப்படையில் முதற்கட்டமாக 100 தொகுதிகளை தேர்ந்தெடுத்து அந்த தொகுதியினுடைய மண்டல பொறுப்பாளர், மேலும் தொடர்ச்சியாக மாவட்ட செயலர்கள், மாவட்ட அமைச்சர் மற்றும் பகுதி மற்றும் ஒன்றிய கழக செயலர் என மொத்தமாக தொகுதிக்கு 10 பேர் வீதம் முதலமைச்சர்கள் தனித்தனியே பேசி வருகிறார். சுமார் ஒருவருக்கு 10 நிமிடம் வரை தொடர்ச்சியாக அந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. அந்த பேச்சுவார்த்தையின் போது முதலமைச்சர்கள் பல்வேறு அறிவுரைகள் நிர்வாகிகளிடம் வழங்கி வருகிறார். மேலும் இதுவரை 17 நாட்களில் 45 சட்டமன்ற தொகுதிகள் முடிவுற்ற நிலையில் தற்போது 18வது நாளாக 2 தொகுதிகள் கூட்டமானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த உடன்பிறப்பே வா என்ற அடிப்படையில் அங்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மற்றும் தொகுதியில் இருக்கக்கூடிய உள்கட்சி பிரச்சனை, அரசினுடைய சாதனை திட்டங்கள் எவ்வாறு பொதுமக்களை கொண்டு போய் சேர்க்கிறது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை தொடர்ச்சியாக இந்த ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் அங்கு இருக்கக்கூடிய உள்கட்சி பிரச்சனையை உடனடியாக சரி செய்யும் பொருட்டும் அனைவரும் ஒற்றுமையாக தேர்தல் பணி ஆற்றுங்கள் என்ற அடிப்படையில் முதலமைச்சர்களுடன் சந்திப்பை மேற்கொண்டு வருகிறார். தற்போது இன்றைய தினம் கூட 2 தொகுதியில் வாசுதேவநல்லூர் மற்றும் ராதாபுரம் என 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட நிர்வாகிகளை முதலமைச்சர் சந்தித்து வருகிறார். அப்போது பல்வேறு விஷயங்கள் தேர்தலுக்கான வெற்றி குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. மேலும் எந்தெந்த இடங்களெல்லாம் வாக்குகள் குறைவாக கிடைத்தனோ அந்த இடங்களுக்கு கூடுதலாக பொறுப்பாளர்கள் நியமிக்க வேண்டும். மேலும் இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் கூடுதலாக பொறுப்பாளர்கள் நியமிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசப்பட்டு வருகிறது. மேலும் தொடர்ச்சியாக அதாவது இது மட்டுமல்லாமல் இன்னும் அடுத்தடுத்த கூட்டங்களில் பல்வேறு நிர்வாகிகளை முதலமைச்சர்கள் சந்திக்க இருக்கிறார். மேலும் இன்றைய தினம் இந்த 2 தொகுதியில் முடிவெற்ற நிலையில் தொடர்ச்சியாக முதலமைச்சர் முதற்கட்டமாக 100 தொகுதியில் சேர்ந்த சட்டமன்ற நிர்வாகிகளை சந்திக்க இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.